இது புடி, புடிச்சுக்கோ. டேய் கண்ணா, என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா, சித்திக்கு புடவை மடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா. ஐயோ என் செல்லம், அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க. போ, போண்டா பண்ணி வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. அம்மாவுக்கு 2 மிச்சம் வேடா. என்ன விஜய், என்ன பண்ணிட்டு இருக்க? புடவை மடிச்சிட்டு இருக்கேன் மாமா. கண்கொள்ளா காட்சியா இருக்குமா. என் வீட்டுல ஒரு நாள் ஆகுது உன் அக்கா, அதான் என் ராஜி செல்லம், அவ புடவை அவளே மடிச்சு நான் பார்த்ததே இல்ல. நான் தான் மடிச்சு வைப்பேன். அப்படியா மாமா? நீ மடிக்கிறதுல கூட ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு. எப்பவுமே புடவையோட 2 நுனியையும் ஒரு நேர் கொட்டல வச்சுக்கணும். அப்புறம் அந்த எண்டை நாடியில் அழுத்தி வச்சுக்கிட்டு கையை மாத்தி மாத்தி வச்சு மடித்தா தான் புடவை மடிச்சா மாதிரி இருக்கும். சுத்தமா புரியல மாமா. ஐ எம் சாரி, நான் சொன்னது தியரி, புரியறது கஷ்டம். குடு, பிராக்டிகலா பண்ணி காட்டுறேன். ஐயோ மாமா, என்ன இது புடவைய போய் மடிச்சுக்கிட்டு, அதுவும் என்னோட புடவைய கொடுங்க மாமா. அட நீ என்ன விஜய், சமையல் கத்து கொடுக்குற மாதிரி உனக்கு புடவை மடிக்க கத்து கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். பரவாயில்ல மாமா, சில வேலைகளை சில பேர் செய்யக்கூடாது. என் புடவைய நான் எவ்வளவு மோசமா மடிச்சாலும் நானே மடிக்கிறதா முறை. இட்ஸ் ஓகே விஜய். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர், நீ ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன மாமா? உங்க அக்காவுக்கு ராஜி செல்லத்துக்கு ஒரு 4000 ரூபாய் அர்ஜென்டா தேவைப்படுது. அபிஷியல் ப்ராப்ளம், நீ தான் அன்அபிஷியலா கொடுத்து ஹெல்ப் பண்ணும். என்னது 4000-மா? என்ன விஜய், ஒரு கார்மெண்ட்ஸ் முதலாளியோட ஒரே சம்சார நீ, ஆஃப்டர் ஆல் 4000 rupees இப்படி வாய் படக்கலாமா நீ? இல்ல மாமா, என்கிட்ட எது 4000 ரூபாய்? உங்ககிட்ட பணம் இல்லையா? இல்ல மாமா, எல்லா வரவு செலவையும் உங்க தம்பி தான் பாத்துக்கிறாரு. எனக்கு வீட்டு செலவுக்கு வேணும்னா அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போறேன். மத்தபடி என்கிட்ட ஏது இவ்வளவு பணம் இருக்கு போது? மடைய, அவனை என் தம்பின்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. நான்லாம் என் வீட்டோட மொத்த வரவு செலவை ராஜி செலத்துக்கிட்ட விட்டுட்டு என் தம்பிக்கு வேணா அப்பப்ப 5 பத்தி கேட்டு வாங்கிக்குவேன். அவன் அப்படி நடந்துக்கிறான். மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, என்கிட்ட பணம் இருந்தா கொடுத்துருவேன். விஜய், ரொம்ப முக்கியமான செலவு இருக்கான், அதான் உங்ககிட்ட கேட்டேன். சாரி மாமா, நீங்க உங்க தம்பி கிட்ட கேளுங்களேன். அவன் கார்மெண்ட்ஸ்ல இல்லம்மா, ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படுது. வேணா ஒண்ணு பண்ண, நீ உன் நகையில ஏதோ ஒண்ணு கொடுத்தனா அதை அடமான வச்சு 2 நாள்ல புரட்டி திருப்பி கொடுத்துறேன். ஓகே மாமா? அது வந்து சின்ன விஜய், ஏன் தயங்குற? அது இல்ல மாமா, அவர்கிட்ட கேட்டுட்டு நகையை கொடுக்கறேனே. வேண்டாங்க, நான் அப்பவே சொன்னல கேட்காதீங்கன்னு. அவ கொடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரியாதா? என்னக்கா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க கேட்ட உடனே நகையை கட்டி கொடுத்தணுமா? ஏய் விஜய், எதுக்காக இப்படி பேசுறீங்க? நான் அவர்கிட்ட கேட்டுட்டு தானே கொடுக்கறேன்னு சொன்னேன். இத பார், நீ எங்களுக்கு செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். இதுல என்ன கோபி கிட்ட கேட்க வேண்டியிருக்கு? அப்படியே கோபி கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் நான் சொல்லும். இது பாருங்க, அவர் என்ன சொல்வாரோ அது எனக்கு தெரியாது. ஆனா நகையை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட கேக்குறதுன்னு என்னோட கடமை. இதெல்லாம் வெறும் பேச்சுக்கு. எங்களுக்கு உதவி செய்ய உனக்கு மனசு இல்லங்கறதா உண்மை. அது எப்படி? கூட பிறந்த சகோதரியே கூட வச்சுக்காம சண்டை போட்டு அனுப்புறவளாச்சே நீ. குழந்தை பொண்டாட்டிக்கு செஞ்சிருவியா? என்னது? என்ன சொன்னீங்க? என் அக்காவை இந்த வீட்டை விட்டு துரத்துனதுக்கு காரணமா இருந்தது நீங்க தான். தனாக்கா இங்க இருந்ததை பொறுக்காம நீங்க கூடி கூடி பேசினது, திட்டம் போட்டது எல்லாத்தையும் நான் ஒண்ணும் மறந்துடல. உங்களை மாதிரி ஆளுங்க மத்தியில இருக்கிறது அசிங்கன்னு தான் நான் தனாக்காவை அமுச்சு வச்சேன். ரொம்ப யோகிய மாதிரி பேச வேண்டாம். ஏய், யார பத்தி பேசுற நீ? யார் திட்டம் போட்டாங்க? யாரா? எல்லாரும் தான். நீங்க, இவரு, லக்ஷ்மண அண்ணன், ஈஸ்வரி அண்ணி, சிவராமா அண்ணன், எல்லாரும் தான். யார் பாக்கி? இந்த வீட்டுலதான் முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு பேசுறீங்களே, இதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க? எல்லாரும் ஒரே மாதிரி தான். யாருக்கும் என்ன குறை சொல்றதுக்கு தகுதி கிடையாது. இதப்ப இவங்களோட சண்டை இவங்க கிட்ட பேசிக்கோ. அனாவசியமா எங்களையும் வம்ப கழிக்கிற. அதானே வர வர ஆட்டத்துக்கு அளவெல்லாம் போச்சே. நாங்கன்னா வீட்டு கீரை சட்டியா எடுத்துரிஞ்சு பேசுற? அவசரத்துக்கு ஒரு உதவின்னு கேட்ட இப்படி எடுத்துரிஞ்சு பேசுவியா? ஏன் ராஜி செல்ல எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்க தெரியுமா? நீ பாட்டு தகுதி எதுன்னு பேசுற? இங்க பாருங்க, அவளை சொல்லி குத்தம் இல்ல, நாம தான் தராதரம் தெரியாம வந்து உதவி. இது பாருங்க, தராதரம் அது இதுன்னு பேசுற வேலையில வச்சுக்காதீங்க. பேசுற என்ன பண்ணுவ? அதானே, யார்கிட்ட சண்டை எடுக்கலாம், யார்கிட்ட உன் பவரை காட்டலாம்னு அலையிற நீ. இல்லனா சும்மா இருக்கிற எங்களை சீண்டி பாப்பியா? இங்க பாருங்க, நான் யாரு மேலயும் அபாண்டமா பழி போடல. அப்ப நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சதி பண்றோம்னு உறுதியா சொல்றியா? ஈஸ்வரி, இந்த பொண்ணு ஒண்ணும் சாதாரண பொண்ணு இல்ல. கூட பிறந்த அக்காவே வீட்டை விட்டு துரத்தனவ. எப்ப வேணா நம்ம கிட்ட கோபியை பிரிச்சு தனியா கொண்டு போயிடுவா. அதுக்கான முன்னோட்டம் தான் இது. மாமா, என்ன மாமா செய்யறதா செய்ய? மாமா மாமான்னு வாய்மடு. இப்படி நான் கோசாம பழிய போடுறிய. தனத்தை வீட்டை விட்டு துரத்தின மாதிரி எங்களையும் துரத்தலான்னு பிளான் பண்றியா? தனம் வெளியில இருந்து வந்த விருந்தாளி. நான் இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்து அத முதல்ல ஞாபகம் வச்சுக்காமா. வாங்க போலாம். ஹலோ, நான் தான் விஜய் பேசுறேன். நான் சிவராமன் தான் பேசுறேன். ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அண்ணே,
அவர் இல்லையா? அவன் இப்பதான் வெளில போறான். ஏமா வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஏன் அழுகுற? அவர் வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்றீங்களா? சரிம்மா. விஜய், என்ன விஷயம்? ஏன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? மறக்காம அவர் வர சொல்லுங்கண்ணே. அச்சச்சோ, என்னடா? என்ன ஒண்ணும் ஆகல? சரி சரி சரி. ஆமா ஆமா ஆமா. நிர்மலா, குழந்தைக்கு சளி பிடிச்சுக்கோ. அந்த சொட்டு மருந்து எடுத்து குழந்தை கொடுத்துருமா. சரிடா நட்ராஜ், இது ஏன் இப்படி பண்ணிட்ட? ஒண்ணு இல்ல அத்தை, நட்ராஜோட கைப்பட்டு ட்ரே கீழே விழுந்துருச்சு. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் மருந்து பாட்டில போட்டு உடைச்சிருக்கா. அவனை போட்டு 4 சாத்து சாத்தாம என்னவோ கொஞ்சிக்கிட்டு இருக்க. உலகத்திலே இல்லாத புள்ளைய பத்தோ மாதிரி. டேய் இங்க வாடா முட்டா பையல. மருந்து பாட்டில போய் எதுக்கு உடைச்ச? ஏமா இப்படி அறிவு கெட்டத்தனமா நடந்துக்கற? அவனே குழந்தை, அவனுக்கு எப்படி தெரியும் பாட்டு தொடக்கூடாதுன்னு? என்ன ஜென்மமா நீமா? ஏய், அவனை 2 தட்டி தட்டி வச்சாதாண்டி அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டான். புத்தி கெட்டத்தனமா உளறாத. நீ போட்ட அடியில அவனே அழ ஆரம்பிச்சிட்டான். போமா. நீ அழகுற, நீ அழகு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் மருந்து பாட்டில போட்டு உடைச்சிருக்கா. அவனை போட்டு 4 சாத்து சாத்தாம என்னவோ கொஞ்சிக்கிட்டு இருக்க. உலகத்திலே இல்லாத புள்ளைய பத்தோ மாதிரி. டேய் இங்க வாடா முட்டா பையல. மருந்து பாட்டில போய் எதுக்கு உடைச்ச? ஏமா இப்படி அறிவு கெட்டத்தனமா நடந்துக்கற? அவனே குழந்தை, அவனுக்கு எப்படி தெரியும் பாட்டு தொடக்கூடாதுன்னு? என்ன ஜென்மமா நீமா? ஏய், அவனை 2 தட்டி தட்டி வச்சாதாண்டி அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டான். புத்தி கெட்டத்தனமா உளறாத. நீ போட்ட அடியில அவனே அழ ஆரம்பிச்சிட்டான். போமா. நீ அழகுற, நீ அழகு. அண்ணி விட்டு தள்ளுங்க அண்ணி. அம்மா சமயத்துல இப்படிதான். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு நிர்மலா. அண்ணி, அம்மாவோட குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இவனும் அவங்களுக்கு பேரன் தானே. எனக்கு அதுக்கு கூட வருத்தம் இல்ல நிர்மலா. அத்தைக்கு என் மேல ஒரு விதமான வெறுப்பு இருக்கு. காலப்போக்குல அது மறைஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அப்படி தோணல. அந்த வெறுப்பு என் குழந்தை மேல வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அண்ணி, ஏன் அந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்றீங்க? அந்த மாதிரி எதுவும் நடக்காது. இதெல்லாம் அப்பப்ப வந்து போற சின்ன கோவம் தான். வருத்தப்படாதீங்க அண்ணி. வணக்கம் மாணிக்கம். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செல்வம். பூஜைக்கே வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். அண்ணே, உங்கள்கிட்ட மறக்காம ஒரு விஷயம் நான் சொல்லணும். லாரி ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள்கிட்ட நல்ல பார்ட்டி ஏதாவது லாரி ட்ரிப் கேட்டு வந்தா நீங்க எங்களுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணோம். மறந்துடாதீங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. அது சரி, நேத்திக்கு என்ன கம்பெனிக்கு லீவ் விட்டீங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? நேத்து ஒரு பார்ட்டி வந்தாங்க. நெல்லூர் வரைக்கும் ஒரு ட்ரிப் லோடு அடிக்கணும்னு சொன்னாங்க. சரி, நான் அவங்க கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு போன் பண்ணா ரிங் ஆயிட்டே இருந்துச்சு. யாருமே எடுக்கலையே. இல்லையே, ஒருவேளை நீங்க ஒரு தடவை போன் பண்ணி அப்புறம் விட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மாணிக்கம், கிட்டத்தட்ட அரை மணி நேரமா 4-5 தடவை போன் பண்ணிட்டேன். யாரும் எடுக்கல. அப்படியா? சரி, அது இருக்கட்டும். இப்ப நான் வந்து பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உன் கம்பெனி திறந்திருக்கா இல்லையான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்போ நான் வரட்டுமா? வாங்கண்ணே. அண்ணே, மறந்துடாதீங்க நம்ம விஷயம். கண்டிப்பா பார்ட்டி வந்தா உங்ககிட்டயே அனுப்பி வைக்கிறேன். போதுமா? சரி. அப்புறம் நேத்து எத்தனை மணிக்கு போன் பண்ணீங்க? நேத்து 2:30 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். சரி, ஓகே. அப்ப நான் வரேன். சரி, அப்ப நான் புறப்படுறேன். வாங்க. நேற்றுக்கு யாரடா இருந்தாங்க? ஆறுமுகம். ஆறுமுகம் அண்ணே, நேத்து மத்தியானம் எங்க போன? மத்தியானம் எங்கேயும் போல, ஆபீஸ்ல தானே இருந்தேன். ஏய், உண்மையை சொல்லு. 2:30 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நேத்து மத்தியானம் எங்க இருந்த நீ? டீ சாப்பிட போயிருந்தானே. ஏன் டீ சாப்பிடுறதுக்கு உனக்கு அரை மணி நேரம் வேணுமா? உண்மையை சொல்லு. அது தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்திருந்தாரு. டீ சாப்பிட்டு தம்பிச்சுட்டு வந்தானே. ஓ,
உனக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க, நீ அவங்களோட டீ சாப்பிடுவ, தம் அடிப்ப. இதுக்கெல்லாம் நான் உனக்கு சம்பளம் தரணுமா? அறிவு இருக்காயா உனக்கு? 2 மணிக்கு தான் நான் சோறு தின்னுருப்பேன். அதுக்குள்ள உனக்கு 2:30 மணிக்கு டீ கேக்குதா? தெரிஞ்சவங்க வந்ததுனால. யோ, இது லாரி ஆபீஸ்யா. எந்த நேரமும் யார் வேணா போன் பண்ணுவாங்க. நாங்க இல்லாத நேரத்துல நீ பொறுப்பா பாத்துப்பேன் தானே உன்ன உட்கார வச்சிருக்கோம். நீ மைனர் மாதிரி சுத்திட்டு இருக்க. சரி விடுங்க, இந்தா இது 2 கூறிய அனுப்பிச்சிட்டு வா. ஒரு நிமிஷம் இரு. டீ காஃபின்னு சுத்தாம நேரத்தோட வந்து சரி. சரிண்ணே. என்னடா இப்படி சொதப்புறான் அவன்? அண்ணே, நமக்கு காய்கறி கடை, லாரி ஆபீஸ்னு 2 பொறுப்பு ஆயிடுச்சு. காய்கறி கடையில நம்ம 2 பேருமே அப்பப்ப இருந்துதான் ஆகணும். இதை பாத்துக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான ஆள் தேவை. இதுக்கு ஒரு ஆளை போட்டே ஆகணும்டா. ஆளை போடலாம், யாரை போடுறது தெரியல. நல்ல ஆளா போடணும். எங்க நல்ல ஆள் எங்க இருந்து கிடைக்கிறது? இவன் நல்லா வருவான்னு பார்த்தேன், முத நாளே சொதப்பிருக்கான். நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? இந்த மாதிரி ஆம்பளைங்களெல்லாம் வேலைக்கு வச்சா டீ காஃபி சிகரெட்னு சுத்திட்டு தான் இருப்பாங்க. இந்த அக்கௌண்ட்ஸ் பாக்குறது, ஃபைல் மெயின்டைன் பண்றது, ஃபோன் கால் அட்டன் பண்றது எல்லாத்துக்குமா சேர்த்து பொறுப்பா ஒரு பொண்ணு அப்பாயிண்ட் பண்ணா எப்படி? இது கூட நல்ல யோசனை தான் நினைக்கிறேன். ஏற்பாடு பண்ணுவோமா? நீ சொன்ன மாதிரி பொறுப்பா நல்ல பொண்ணா கிடைச்சா வச்சிடலாம். சரி பாப்போம், தெரிஞ்சவங்க சொல்லுவோம். நில்லுடா. கதவை சாத்திக்கிட்டு என் முகத்திலே முழிக்காம இருக்கலான்னு பாக்குறியா? உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவன் தானடா நானு. என் முகத்திலே உன்னால முழிக்க முடியலனா மத்தவங்க முகத்துல எப்படா முழிப்ப? நெருப்பு கோழி மண்ணுக்குள்ள தலையை விட்டு ஒளிஞ்சுக்கிற மாதிரி கதவை சாத்திக்கிட்டு இந்த ரூமுக்குள்ளே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன முறைக்கிற? இப்ப என் கூட சண்டை பொண்ணுன்னு வந்திருக்கீங்களா? பாத்தியா, நான் சாதாரணமா தான்டா பேசுறேன். அது கூட உனக்கு சண்டையா தோணுதுன்னா அதுக்கு ஓம் புத்தி தான்டா காரணம். ஏன்டா இப்படி பண்ற? உன்னை கட்டின பாவத்துக்கு அந்த பொண்ணை ஏன்டா இப்படி சித்திரவதை பண்ற? டேய், எப்பேற்பட்ட நல்ல பொண்ணு உனக்கு மனைவி அமைஞ்சிருக்கிறாங்கிற விஷயம் உனக்கு புரியவே இல்லப்பா. பொம்பளை பிள்ளைங்களை பத்தி நீ பண்ண கொடுமையும் பைத்தியக்காரத்தனத்தையும் லீலா அவங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லப்பா. எப்படிப்பட்ட நல்ல பொண்ணு, அதை போய் இப்படி படுத்துறியடா. அந்த மனுஷன் பாவம் உன்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா உண்மை தெரிஞ்சதும் ரொம்ப நொந்து போயிட்டாருப்பா. தான் மகப்படுற கஷ்டத்தையும் அதை மறைக்க அவ படுற பாட்டையும் பார்த்து மனசுக்குள்ளே அந்த மனுஷன் அழுதுகிட்டு இருக்காரு. 5 புள்ள பெத்த அந்த மனுஷன் கிட்ட இதையெல்லாம் சொன்னோன்னா அவரால் நம்ப முடியலடா. பாவம்டா அந்த மனுஷன். நீ ஒருத்தன் இப்படி இருந்துகிட்டு ஏன்டா எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துற? டேய், பூப்பந்தங்க மாதிரி 2 பொண்ணுங்க. அந்த குழந்தைங்க முகத்தை பார்த்துமாடா உன் மனசு மாறல? அந்த பச்சை மண்ணுங்க என்னடா பாவம் பண்ணுச்சு? எனக்கு தெரியும்டா, நீ பார்த்திருக்க மாட்ட. அதுங்க முகத்தை பார்த்திருந்தா நீ இப்படி இருக்க மாட்டடா. ஏப்பா என் உயிரை வாங்குறீங்க? என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. நிம்மதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? மத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறவன்டா நீ. உன் நிம்மதியை யாராலடா கெடுக்க முடியும்? ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் பேசி என் கோவத்தை தூண்டாதீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. போயிரண்டா. ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. என்னத்தை கேட்க போறீங்க? நம்ம லீலாவையும் குழந்தைங்களையும் எப்பப்பா கூட்டிட்டு வர போற? என் பிள்ளைங்களையும் என் பொண்டாட்டியும் எப்ப கூட்டு வரதுன்னு எனக்கு தெரியும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என்ன சொன்ன? என் பிள்ளைங்கன்னு சொன்னல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இல்லனா உன் கேடுகட்ட புத்தி இருக்க, அது வேற மாதிரி கூட யோசிக்கும். வாயை மூடுறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இல்லனா உன் கேடுகட்ட புத்தி இருக்க, அது வேற மாதிரி கூட யோசிக்கும். வாயை மூடுறீங்களா? என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம பேசாதீங்க. வயசாயிச்சே தவிர கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? போங்க போங்கப்பா. ராஜா, நடராஜு, நடராஜு, வாடா கண்ணா,
வாடாம்மா பாட்டிக்கிட்ட வா 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 வாடா ஏய் போடா பாட்டிக்கிட்ட போடா. வாடா பாட்டிக்கிட்ட. அட இத பாருடா பாட்டிக்கிட்ட போகாம வாமா போடா. அவங்க அம்மா என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காளோ என்னமோ. ஆமாமா, நீ சின்ன புள்ளன்னு கூட பாக்காம அவனை அதட்டுவ அடிப்ப. அப்புறம் நீ கொஞ்சம் போலாம் வருவானாக்கும். என்ன சொல்ற? ஆமாண்ணே, நட்ராஜ் பாப்பாவோட பாட்டில்லாம் விளையாடும் போது தெரியாதனமா உடைச்சிட்டான். அதுக்கு அம்மா அவனை அடிச்சிட்டாங்க. அதான் அவன் போக மாட்டேங்கிறான். எது அடிச்சாங்களா? ஏமா இவனுக்கு என்ன தெரியும்? நீ உன்ன போட்டு அடிச்சிருக்கீங்க? ஏண்டா அடிச்சா என்ன? அடியாத மாடு படியாதுடா. மா என் புள்ள ஒண்ணும் மாடு இல்ல, சின்ன குழந்தை. அவனை போட்டு அடிச்சிருக்கீங்க? என்னடா என்னமோ கோச்சிட்டு பேசுற? டேய் உன்னையே நான் அடிச்சுதாண்டா வளர்த்தேன். அப்படி இருக்கும்போது நான் அவனை அடிக்க கூடாதா? அம்மா நீங்க என்ன அடிச்சிருக்கலாம், இப்ப கூட அடிக்கலாம். ஆனா பச்சை குழந்தை அவனை போட்டு அடிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னடா இன்னும் பெரிய இவன் மாதிரி பேசுற? அவன் என் பேரன், அவனை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆமா ஆமா, குழந்தை கிட்ட இப்படிதான் உரிமையை காட்டுறதா? என்னடா என்ன சொல்ற? இல்லம்மா, நீங்க அவனை அடிச்சதால பாருங்க பயந்து உங்ககிட்டயே வர மாட்டேங்கிறான். இப்படியே போனா உங்க மேல பிரியம் குறைஞ்சிரும். அதனாலதான் சொல்றேன். ஏமா குழந்தை கிட்ட இப்படியா கோவத்தை காட்டுறது? உங்க பேரன் தானே அவன். எல்லாம் நேரம் தாண்டா. புள்ள வளர்க்கறத பத்தி நீ எனக்கு சொல்லி தெரியா? டேய் எனக்கு நல்லா புரியுதுடா. எல்லார் மனசும் மாறிக்கிட்டே வருதுடா. நீயும் பொண்டாட்டிக்கு ஆமாசாமி போட ஆரம்பிச்சிட்டியே. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த என்னையே நீ ஒதுக்க ஆரம்பிச்சிட்ட. இவன் உனக்கு பிறந்த புள்ள தானே. இவன் என்ன ஒதுக்குறதுல என்னடா ஆச்சரியம் இருக்கு? வாம்மா வாடியம்மா மகராசி, உன் ஆட்டத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டிய. நல்லா நடத்துறியம்மா, நடத்து. அத்தை என்ன சொல்றீங்க? என்னவோமா என் நேரம் உன்கிட்ட எல்லாம் பல்ல காட்டுற நிலைமைக்கு கடவுள் என்ன கொண்டு வந்து விட்டுட்டான். ஒன்னே ஒண்ணு மட்டும் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே துரத்திராதம்மா. நான் போறதுக்கு வேற எந்த நாதி இல்லம்மா எனக்கு. என்னம்மா நீங்க குழந்தை அடிச்சிட்டீங்கிற எரிச்சல நான் ஏதோ பேசினா இவ்வளவு பெருசா எடுத்துக்கிறது? பேசாதடா, நீ என்கிட்ட எதுவும் பேசாத. அம்மா நீங்க பேசுனது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இத பாரு, பேசாம போயிடுற நீ. அம்மா நான் ஏதோ கோபத்துல, நான் உங்க புள்ளதானம்மா. ஆமாடா நீ என் புள்ளதான், அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன். என்னம்மா? சாமி நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் சாமி. எழுந்து போறியா? இடத்த காலி பண்ணு. ஏண்டா நாங்க என்ன தீவிரவாதிகளா இல்ல வன்முறை கும்பலா? இப்ப என்ன நடந்து போச்சு எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேக்குறேன். அதானே இந்த வீட்டுல வர வர உன் அட்டகாசமும் பொண்டாட்டி அட்டகாசமும் ஜாஸ்தி ஆகி போச்சு. எப்படி அட்டகாசமா? அந்த வார்த்தைக்கே அர்த்தம் நீங்க தானே மாப்பிள்ள. இந்த குடும்பத்துல எது நடந்தாலும் அதுக்கு காரணம் ஒண்ணு இவனா இருப்பா இல்ல நீங்களா இருப்பீங்க. என்னமோ யோகிய மாதிரி பேசுறீங்களா ரெண்டு பேரும்? அப்பா நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. பொண்டாட்டி போன் பண்ணி அழுத உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க வந்து சபையை கூட்டானே. இதே அக்கறை எங்க பொண்டாட்டி மேல எங்களுக்கு இருக்காதா? இந்த விஜி ஏன் ராஜி சலத்தை ஈஸ்வரியும் என்னென்ன பேச்சு பேசி தெரியுமா? அதானே நம்ம குடும்பத்துல இதெல்லாம் சகஜம் நினைச்சதுனாலதான் உங்ககிட்ட பஞ்சாயத்து வைக்கல. டேய் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கோபியா நம்மள இலக்கரமா நினைக்கிறான் தெரியுமா? அப்பப்ப 5, 10, 50, 100 அவன்கிட்ட கை நீட்டுறோம்ல, அந்த இலக்காரம் ஆரம்பத்துல இருந்தே நம்ம கிரீப்பை விட்டு கொடுத்துட்டோம்டா. சரியா சொன்னீங்க. இந்த மனுஷனால 4 காசு சம்பாதிக்க முடியலங்கிறதுனால தானே 4000 ரூபாய் காசுக்காக அவ கையேந்த வேண்டி இருக்கு. அதனால தானே இந்த பேச்சு பேசுறா. அத கேட்டாவது இவருக்கு உரைக்குதானே பாப்போம். ராஜி நீயாவது நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டிய. விஜயா எவ்வளவு தைரியமா பேச தெரியுமா? கோபி கை நிறைய சம்பாதிக்கிறான், அந்த தைரியம் விஜயன் நான் பிறந்த வீட்டுல இருந்து கை நிறைய கொண்டு வந்துச்சா என்ன? என்னங்க இதான் உங்க நேரம்னு குத்தி காமிச்சு பேசுறீங்களா? மாப்பிள்ள நாவடக்கம் தேவை. விஜய் என்ன கொண்டு வந்தாங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். மாமா நான் சொல்ல வந்த விஷயத்தோட பாயிண்டே வேற. குமார் கோபிகிட்ட கையேந்த போனதுனால தானே விஜய் எடுத்து பேசுறதுக்கு தைரியம் வருது. சரி மாமா, நானும் உங்க பாயிண்ட் படியே பேசுறேன். நீங்க யாரும் இனிமே என்கிட்ட கையேந்த வேணாம். நானும் உங்களை கண்டுக்க போறது இல்ல. விஜய் ஒரு ஆளு, நீங்க அத்தனை நேரம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்னமா வெளியாளு கிட்ட மல்லு கட்டுறவா மல்லு கட்டிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது? விஜய் இந்த வீட்டுல என்ன மட்டும் நம்பி வந்திருக்கு, உங்களை நம்பி இல்ல, ஏக்க உன்னை நம்பி இல்ல, எல்லாரும் நம்பி தானே வந்திருக்கு. ஆமாண்டா, இப்ப நாங்க யாரும் இல்லன்னு சொல்லலையே. ஆனா உன் பொண்டாட்டி அப்படி நினைக்கலையே.
எல்லாரையும் ஒட்டுமொத்தமா சேர்ந்துல குறை சொல்றா? என்னமோ நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் உங்க அக்கா வீட்டை விட்டு துரத்திட்டோமா? அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, அதனால தனம் வீட்டை விட்டு போயிட்டா. அதுக்கு நாங்களா காரணம்? தனத்துக்கும் பொண்டாட்டிக்கு நடந்த சண்டையில தான் இந்த வீடே நாரி போச்சே. இத பாருங்க, பேச்சோட இருக்கும்போது எதுக்கு சீண்டி பேசுறீங்க? இப்ப என்ன இங்க நாரி போச்சு? ஆமா, நீ உங்க அக்கா இங்க என்ன கொஞ்சிக்கிட்டா கிடந்தீங்க. அக்கா போதுக்கா, நிறுத்து. பேசுனா இதுக்கு ஒரு முடிவே வராது.